Hello everyone, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா thermodynamicsல first law apply to flow process வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து 4th chapter. ஸோ ஃப்ளோன்னு பார்த்துட்டாவே ஸ்டெடி ஃப்ளோ அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு ரெண்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து டைமை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெடி ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ். In a flow, if thermodynamic properties do not change with time at different locations. இப்போ வந்து ஒரு சிஸ்டம் எடுத்தாச்சு. ஸோ இந்த சிஸ்டமில் வந்து உங்களுக்கு வந்து இன்லெட் இருக்குது அண்ட் அவுட்லெட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹைட் Z1 இருக்குது. இதில் வேறு வெலாசிட்டி C1 அண்ட் இன்டர்னல் எனர்ஜி U1 ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர்லாம் P1 U1 T1 போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபைனல் ஸ்டேட் அவுட்லெட்டில் ஒன்று இருக்குது. ஸோ QCV கண்ட்ரோல் வால்யூமில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதில் வர ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து கீழே போட்டிருக்காங்க. ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ் தெர் இஸ் நோ அக்குமுலேஷன் ஆஃப் மாஸ் ஆர் எனர்ஜி இன் கண்ட்ரோல் வால்யூம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோனால் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எதுவும் அக்குமுலேட் ஆகாது. இங்கே என்ன வருதோ அதுதான் வெளியே போக போகுது. மாஸ் இன்லெட் ஈக்குவல் டு மாஸ் அவுட்லெட். ஸோ நோ அக்குமுலேஷன் ஆஃப் மாஸ் ஆர் எனர்ஜி இன் கண்ட்ரோல் வால்யூம். இல்லாட்டி கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அக்கஸ். ஸோ இதனில் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அக்கஸ். ஸோ எதுவுமே உள்ளே தங்க போகிறது இல்லை, உள்ளே வருது வெளியே போயிடும். இதான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீட் கண்டென்ட் H1 ப்ளஸ் ½ mv². இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு H2 ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன் இன் கண்ட்ரோல் வால்யூம். ஸோ இதுதான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் வந்து என்னென்ன ஈக்குவேஷன் வருதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாசில். ஸோ அது பார்க்க முன்னாடி வந்து இப்போ வந்து அதே ஈக்குவேஷன் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியாக மாற்றணும்னா ஸ்பெசிஃபிக் என்தால்பி அதாவது பெர் யூனிட் மாஸ் பெர் கேஜியில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேபிட்டல் ஹெச் வந்து ஸ்மால் ஹெச் மாறிடும். இப்போ வந்து என்தால்பி பெர் யூனிட் மாஸ் ஆகிடும். இது வந்து ½ c², இது வந்து CZ இது ஸ்மால் q, இது வந்து H2 ப்ளஸ் ½ C2² ப்ளஸ் CZ2 ப்ளஸ் ஒர்க் டன் ஃபார் கண்ட்ரோல் வால்யூம் பெர் யூனிட் மாஸ். ஸோ கேபிட்டல் ஹெச்னா டோட்டல் ஸ்பெசிஃபிக் கிடையாது, டோட்டல் ப்ராப்பர்ட்டி. ஸ்மால் ஹெச்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ஸ்மால் H1னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் என்தால்பி, சி எப்பவும் போல் வெலாசிட்டி, இசட்னா உங்களுக்கு வந்து அந்த ஹைட்டை குறிக்குது, Q வந்து ஹீட்டு, ஒர்க் W வந்து ஒர்க் அது நமக்கு தெரியும், M வந்து மாஸ் ஃப்ளோ ரேட். ஸோ ஹெச் ஸ்மால்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. எகைன் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து இப்போ H = U + PV நமக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா ஈக்குவேஷன் வந்து இப்படி கன்வெர்ட் ஆகிடும். இப்போ U1 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் டன் வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்போ U1 ப்ளஸ் GZ1 ப்ளஸ் C1² ப்ளஸ் QCV = U2 ப்ளஸ் C2² A2 ப்ளஸ் GZ2 ப்ளஸ் டோட்டல் ஒர்க். இந்த P1 V1 P2 V2 WCV எல்லாத்தையும் ஒரே ஒர்க் டன்னாக ஒரே ஒர்க் டோட்டலாக சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஒர்க் டோட்டல் = டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ப்ளஸ் WCV அப்படியே இருக்குது. ஆன் தி சிஸ்டம் பை தி சிஸ்டம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிடிச்சிருக்காங்க. பை தி சிஸ்டம் நமக்கு தெரியும், சிஸ்டமாக பண்ணுற ஒர்க் வந்து அவுட்லெட்டில் கிடைக்கும். இப்போ P2 V2 வந்து பை தி சிஸ்டம், P1 V1 வந்து ஆன் தி சிஸ்டம். இப்போ ஆன் தி சிஸ்டம்னா நெகட்டிவ் ஒர்க். இந்த P1 V1 இங்கே வந்துச்சுன்னா -P1 V1. ஸோ இந்த ஆன் தி சிஸ்டம்ங்கிறது தான் இந்த நெகட்டிவ் ஒர்க். இப்போ வந்து ஒவ்வொரு டிவைசஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாசில்னாவே நமக்கு தெரியும், அது வந்து ஆக்சிலரேட்டிங் டிவைஸ். ஸோ ஆக்சிலரேட்டிங்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருந்தால் ஃபைனல் வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. mgh வந்து அந்த சேஞ்ச் 0 ஆகிடும். H1 H2 இருக்கும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன் எதுவும் கிடையாது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்க போகிறது இல்லை, பெரிய இன்சுலேட்டர். ஸோ இதெல்லாம் இது வர கண்டிஷன்ஸ். அப்படி பார்த்தோன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா H1 இருக்கும். இது வந்து C1 வந்து வெரி லெஸ் when compared to C2. அதனால் C1 வந்து நெக்லிஜிபிள். mgz பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் நெக்லிஜிபிள். அதனால் இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. இப்போ கிடைக்கிறது வந்து H1 H2 இருக்குது, இங்கே வந்து C2 இந்த டேர்ம் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, H1 - H2 = C2² / 2 அப்படின்னு கிடைக்கும். 2 ஆன்சைட் பண்ணோம்னா √2 × H1 - H2. H நமக்கு தெரியும் என்தால்பி, அதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால் Cp × T1 - T2.
ஸோ இது வந்து நாசிலுக்கு வர கண்டிஷன். ஸோ நாசில் வந்து நமக்கு வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ட்ராப். ஸோ ப்ரெஷர் சேஞ்சை வந்து உங்களுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி சேஞ்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இதோட நாசிலோட பர்பஸ். இதே டிஃப்யூசர் வந்து டீசல்ரேட்டிங் டிவைஸ். ஸோ டிஃப்யூசர் என்ன பண்ணுன்னா டிவைஸ் விச் இன்க்ரீசஸ் தி ப்ரெஷர் அட் தி எக்ஸ்பென்ஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ இதில் வந்து கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் டீசல்ரேட்டிங் டிவைஸ்னு சொல்லுவோம் டிஃப்யூசரை. டிஃப்யூசரை வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சீட்டுக்கு பதிலாக இங்கே C1 வந்துடும், H2 - H1 அந்த மாதிரி வரும். இப்போ டர்பைன், கம்ப்ரஸர் இதெல்லாமே ஒர்க்கு எனர்ஜி சம்மந்தப்பட்டது. ஸோ டர்பைன் வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ், கம்ப்ரஸர் வந்து ஒர்க் அப்சர்விங் டிவைஸ். ஸோ டர்பைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எகைன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது, ஏன்னா பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட். டர்பைனில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி எல்லாமே நெக்லிஜிபிள். ஸோ என்ன இருக்கும்னா டர்பைனை பொறுத்த வரைக்கும் ஒர்க் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட் எதுவும் கன்வெர்ட் ஆகாது. ஸோ ஒர்க் மட்டும் இருக்கும், MGH அந்த சேஞ்சு கிடையாது, கைனடிக் எனர்ஜி சேஞ்சும் கிடையாது. H1 - H2 = W தான் உங்களுக்கு வந்து டர்பைன் வரும். ஸோ இன்லெட் ஆஃப் டர்பைன், H2 வந்து அவுட்லெட். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது வந்து ஒர்க்கு அப்சர்விங் டிவைஸ். ஸோ H2 - H1 சொல்லுவோம், என்தால்பி அட் அவுட்லெட் மைனஸ் என்தால்பி அட் இன்லெட் ஆஃப் கம்ப்ரஸர். ஸோ கம்ப்ரஸர் டர்பைனோட கண்டிஷன் தான் பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி நெக்லிஜிபிள், C1 is nearly equal to C2, வெலாசிட்டி எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நெக்ஸ்ட் டிவைஸ் வந்து த்ராட்லிங் டிவைஸ். த்ராட்லிங் டிவைஸ்னால் நமக்கு வந்து என்தால்பி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது டிவைஸ் தான் த்ராட்லிங் டிவைஸ் சொல்லுவோம். இப்போ இதோட கண்டிஷன் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, கான்ஸ்டன்ட் என்தால்பி அண்ட் இட் இஸ் அன் இரிவர்சிபிள் லாஸ். இதெல்லாம் உங்களுக்கு த்ராட்லிங்குரிய கண்டிஷன். H1 = H2. Throttling எப்போ நடக்கும்னா fluid flow. When a fluid flows through a narrow passage like an orifice, partially open valve, there is an appreciable drop in pressure. ஸோ இதுதான் த்ராட்லிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு நேரோ பாசேஜ் வழியாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அப்ரிஷியபிள் ட்ராப் இன் ப்ரெஷர் வந்து நடக்கும் கான்ஸ்டன்ட் என்தால்பியில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு த்ராட்லிங்னு சொல்லுவோம். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன்னா எக்ஸ்பென்ஷன் அகேன்ஸ்ட் வேக்யூம் தான் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். வந்து ஒரு 2 சேம்பர் இருக்குது, ஒன்று வந்து கேஸ் ஃபில்டு, இன்னொன்று வந்து வேக்யூம் சேம்பர். இது வந்து பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் ஸ்டேட். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கேஸ் வந்து இந்த வேக்யூம் வந்து ஃபில் பண்ணும். இதுதான் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம். எக்ஸ்பென்ஷன் அகேன்ஸ்ட் வேக்யூம் இஸ் கால்ட் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். For free expansion, internal energy is same, and if it is ideal gas, then T1 = T2. ஸோ இன்சுலேட்டர்னாலே நமக்கு தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் 0. அதாவது எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். இப்போ டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் தான், T1 = T2. ஸோ டெம்பரேச்சர் வந்து எதுவும் ரைஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த சேம்பரை வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம், ஏன்னா அகேன்ஸ்ட் வேக்யூம் வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். ஸோ U1 = U2. மேலே பார்த்தது வந்து ஸ்டெடி ஸ்டேட், அதாவது டைமை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது. அன்ஸ்டெடி ஸ்டேட்னால் வந்து உங்களுக்கு டிரான்சியன்ட்னு சொல்லுவோம். டைமை பொறுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். dm/dt, அதாவது மாஸ், சேஞ்ச் இன் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன் கண்ட்ரோல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு m inlet - m outlet. ஸோ மாஸ் இன்ஃப்ளோ ரேட், மாஸ் அவுட்லெட் ரேட். ஸோ இந்த 2 வேல்யூவும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நாட் ஈக்குவல். ஸோ இது மாஸ் கன்வர்ஷன். அதே மாதிரி எனர்ஜி கன்வர்ஷன் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா change in internal energy with respect to time, control volume = m.h1 minus m.e into h2. இது இன்லெட் கண்டிஷன், இது அவுட்லெட் கண்டிஷன், ப்ளஸ் Q - W. Q அது நமக்கு தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், W ஒர்க் டன் பை கண்ட்ரோல் வால்யூம். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ளோ ப்ராசஸ்க்கு வந்து பார்த்துருக்கோம். ஃப்ளோலேயே ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு 2 கேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். Stay connected. Thanks for watching.